ஏப்பா சின்ன பண்ண சகுனம் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. ஆக வேண்டியதை பாருங்க. எதுக்கு நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். டே முத்துக்கருப்பு, என்னங்கண்ணே? எல்லாம் நான் சொன்னபடி செஞ்சியா இல்ல இடையில வந்து குழப்படிக்கேஷன் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அங்க பாருங்க, எல்லாம் சுமங்கலி பொண்ணுங்க நேரத்தோட நிக்குதுங்க. ஏண்டா இதுங்க எல்லாம் பொண்ணுங்களா? எல்லாம் கிழவிகளா நிப்பாட்டி இருக்க. இவங்களை வச்சு நான் என்ன அவையாரா படம் எடுக்க போறேன்? ஆளை பாக்காதீங்களே, மனசை பாருங்கண்ணே. எல்லாம் எங்க இருந்து மனசை பாக்குறது? பெருசுகளை எல்லாம் தூக்கி பின்னால கிடாசு. எல்லா சின்ன பொண்ணுகளையும் கொண்டு வந்து கும்பு நிப்பாட்டு. மா ஒன்ன சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் வா. ஏக்கா, சம்பந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு நீயே லேட்டா வந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நான் என்ன பண்ணட்டும்? காலையில இருந்து இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடிங்கிற இவ சிவி சிங்காரிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இதே மாமூலியா? வாங்கக்கா. அம்மாச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு வாமா. அம்மனே, இந்த ஊர்லயே பெரிய படி படிச்சு +2 பரீட்சை எழுத போறேன். அதுக்கே உங்க அப்பா கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாஸ் ஆகிட்டேன்னு வையே, இந்த ஊரே வாங்கி கொடுத்துருவாரு. ஏனமணி, நீயும் ஒரு +2 படிச்சுட்டேன்னா உங்க அண்ணன் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பான்ல? அட நீ வேற, எல்லா பிள்ளைங்களும் 9வது 10வது படிக்கும் போது தான் தாவணி போடும். இது என்னடானா 6வதுலயே தாவணி போட்டுடுச்சு. அங்க யாரோ ஒரு வாத்தி இவ்வளவு முறைச்சு பார்த்தானா. அன்னைக்கு அழுது அடம் பிடிச்சா இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு. சரி, பொம்பளை புள்ள படிச்சு என்ன பண்ண போது நானும் பேசாம விட்டுட்டேன். அதெல்லாம் சரிக்கா. ஓ மருமகள் அனுப்புறதுக்கு ஊரே திரண்டு வந்திருக்கு. இவளை கட்டிக்க போற உன் மகன் எங்க?
சேவல் மாதிரி கூட கூடடா அது சேவல் மாதிரி மரப்போ பண்ணிப்போ அம்மா அண்ணன் வந்துருச்சுமா. வெற்றி வெற்றி வீரர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி தந்திருக்கும் வீர தளபதியே நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. என்ன வீரவசனம் பேசிட்டு இருக்க? பாரப்பட்டி போருக்கு சென்று அதனை வென்று திரும்பி இருக்கும் இந்த வீரனை பார். யார் சேவல் ஜெயிச்சது? யாரிடம் கேட்டா இந்த கேள்வியை? என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை, என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை. கேட்டாச்சா? அது ஒண்ணு இல்ல மணி, இந்த பாரப்பட்டி பெரிய கவுண்டரமாக முட்டா கோயிந்துட்டு இருக்கானல்ல, அவன் சேவலுக்கு நம்ம சேவலுக்கு போட்டி வச்சது. அதுல நம்ம சேவை ஜெயிச்சிருச்சு. அந்த கோவத்துல கத்தி வீச வந்தானா? சும்மா வந்தீங்க? அது எப்படி சும்மா வருவான்? ஆசப்பா அவனை அடிச்சு போட்டு நொறுக்கி முட்டி கிட்டி எல்லாம் கழிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கோம். ஏண்டா இப்படி ஊர் ஊரா போய் போட்டி பந்தயம் சுத்துறதும் இல்லாம இப்ப ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வரியா? அந்த காலத்துல உங்க அப்பாவும் தான் இருந்தார். வேட்டைக்கு போய் மான் அடிச்சாரு, யானை அடிச்சாரு, புலி அடிச்சாரு. புலியெல்லாம் அடிச்சாரு? எங்க அடிச்சாரு? ரோட்டோரத்துல புளி மரம் இருக்குதல்லோ, அத வருஷத்துக்கு ஒருக்கா கான்ட்ராக்ட் எடுத்து புளியங்காய்த்தான் அடிச்சாரு. விளக்குமாறு பிஞ்சு போயிரும். புளியங்கொட்ட கலர்ல இருந்துட்டு என் புருஷனை பத்தி பேசுற? வெளியே போடா. பேசுறான். நீயும் தான் இருக்கிறியே ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை, கோழி சண்டைன்னு இந்த வெட்டியா போனவனோட கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர. ஏண்டா உன் மாமமாவ பெரிய படிப்பு படிச்சு பரீட்சை எழுத போறான்னு சொல்லி இந்த ஊர் சனமே வந்து வழி அனுப்பி வச்சுது. கட்டிக்க போறவன் நீ என்னடானா ஊரை சுத்திட்டு இப்ப வர. அம்மனி பரீட்சை எழுத போயிருக்காளா? அம்மனி அம்மனி என்ன மணி திடுதப்பு நீ பாட்டு பரிச்சு எழுத வந்துட்ட? ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் தான் 2 நாள் பாரப்பட்டிக்கு சேவை கட்டுக்கு போயிட்டேன். நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. மயிலாட்டம் ஒயிலாட்ட கரகாட்டம் எல்லாம் வச்சு உன்னை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருப்ப. அப்படி பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு பரிச்சு எழுத வரும் அன்னையே வருக, ஆதி பராசக்தியே வருகன்னு. இது பரீட்சை ஹால். இங்க எதுக்கு வந்த? ஏனப்பா யாரு நீ? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற? சார் யாரு? வாத்தியா? வாத்தி நான் யாருங்கிறது இருக்கட்டும், அம்மனி யாரு தெரியுமா? ஏன் மாமன் பொண்ணு. அதுக்காக பரீட்சை எழுதுற ஆள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேக்குறேன். டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க, பரீட்சை எழுதுற பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டு போறான்னு வந்தேன். அதெல்லாம் வீட்லயே கிளம்புறப்பே சொல்லி அனுப்பிச்சிருக்கணுங்க. என்ன இந்த ஆள் விட்டா ரொம்ப பேசிட்டே போறேன். ஆமா உன் சொந்த ஊர் அது? சேர்த்து மாட்ட கம்மாக்கர வழியத்தான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆமா தலையை வெட்டிடுவேன். மாமா இங்க இருந்து போறியா இல்லையா? போறேன் போறேன் போறேன். ஆனா அது பாரு, இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு பரீட்சை தப்பு தப்பு எழுதி ஃபெயில் ஆயிராத. ரொம்ப அசிங்கமா போயிரு. மாமா ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஊர் கௌரவ பிரச்சனையும் கூட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டு எழுது, இல்லாட்டி புத்தகத்தை பார்த்து எழுது. என்னாலும் நான் பாத்துக்கிறேன். மாமா இப்ப நீ போறியா இல்ல நான் வெளியே போட்டுமா? கிளம்புறேன் கிளம்புறேன். வெளியதான் இருப்ப. ஏதாச்சும் எக்கு தப்பா நடந்துச்சு என்ன? அதான் கொலை. சாரி சார்.
எங்க மாமா எப்பவும் இப்படித்தான் பேசுவாரு. இந்த வருமா இந்த சாரிகள் எல்லாம் ஒண்ணு வேணாம். நீ பார்த்து எழுதியோ பார்க்காம எழுதியோ மொத்தத்துல நீ பாஸ் ஆயிருமா, இல்லடா உன் மாமா என்ன சீவிடுவான். சார், அவர் எனக்கும் மாமா மோர் தான் வேணும். தூரத்து சொந்தங்க. நீயும் பார்த்து எழுதுமா. அம்மாச்சி, ஏண்டி இத கத்துற? உன் மகன் பண்ண வேலைக்கு கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணா? இன்னைக்கு பரீட்சை ஹால்ல வந்து எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னது, பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா? உன்னை பார்த்தானா? என்ன பார்த்தானா? நல்ல புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருக்கும். என்னடி சொல்ற? பின்ன என்ன, பரீட்சை ஹாலுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மணி உனக்கு விட தெரியலனா புக்க பார்த்து எழுது, இல்லனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எழுதுன்னு சொல்லுது. அது மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கு? நானும் அது மாதிரி படிக்காத முட்டாளா? இனிமே அது பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், பேசினாலும் பேச மாட்டேன். என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லு. ஆமா. என்னது, கோழி குழம்பா? வாசம் பிடிக்காதடி, குழம்பு ருசி கட்டுடும். போ, கொடுத்து அனுப்புறேன். என்னண்ணே, நீ மீனா படிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன கலாட்டா பண்ணின? நானும் கலாட்டா பண்ணேன். நீ கலாட்டா பண்ணாமல அது அப்படி சொல்லிட்டு போச்சு. என்ன சொல்லுச்சு? நீ பார்த்தாலும் பார்க்காத, பேசினாலும் பேசாத, இனி உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு. அம்னே அம்னே, இது பாரு, உனக்கு ஏதாச்சும் என் மேல கோவம்னா வாய்க்கு வந்தபடி திட்டி போடு. அதுக்காக இப்படி பேசாம மட்டும் போகாத. நான் சொல்றேன்ல அம்னே, அம்னே பாரு, மாமா நான் செஞ்சல தப்புன்னு நீயே வந்து சொல்றே இல்லையான்னு பாரு. தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மணி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. ஓ. அதனால அம்மணிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மணி சொன்னதோட மட்டும் இல்லாம உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டது. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாமா, பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள், அசையும் பொருள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்ள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி. வந்து அத மறந்துதான் போல் இருக்கு. ஏ பூசாரி, கம் ஹியர். ஏய் மாப்ள, என்ன நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும்போது மேலே இங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ கத்துக்க வேண்டாம்? ஏய் பூசாரி, கம் ஆன். ஊரே வந்து நீ மட்டும் திறந்து வச்சு மணி ஆட்டுறியா? கூட்டிட்டு சாமி கொண்டாயா? கோ. மீனா, மீனா, நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்த் பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடையை மூடி ஊருக்குள்ள வர பஸ்ஸ வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருந்த பூசாரியை வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. உன் ஒருத்தியால ஊர்க்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசினாதான் இந்த பிரச்சனை முடியும். மாமா, நான் சொன்னது தப்பு. முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம பக்கா வாயை பொழந்து பாக்குறியா? திரும்பி அந்த பக்கா. போல ரைட்.
அம்மன் கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க போறேன். பள்ளி செல்லும் பச்சை கிளி பள்ளி அறை வரும் வர பத்தியம் இருக்க போறேன். ஓ திருமேனி நேத்து சமஞ்சாச்சு, இந்த முறை மாம பார்க்க அமைஞ்சாச்சு. என் நெஞ்சு கூழி காஞ்சிருச்சு நித்தம் பெருமூச்சு. அம்மன் கோயில் வாசலில அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்கலாமா? வச்ச பூவழக புத்தகந்தான் மூடுதடி. 5 மணி சங்கடிக்க நெஞ்சுக்குள்ள பந்தடிக்க மாமங்காரன் காத்திருக்கும் வாடி. கொங்கு நாட்டு கிணறுகள் போல குமரி மனசு ஆழல்தா. மாறி எடுக்க விடு அம்மன் கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க போரே. கட்டி வச்ச ஆசையெல்லாம் புட்டுக்கிச்சு பொன்மயிலே. அள்ளி வைக்க ஆசை வந்தும் தள்ளி தள்ளி நிற்பதெந்த தாவணிக்கு ஓய்வு கொஞ்சம் தாரே. போக போக புரியும் பெண்ணே தந்த முத்தம் போதாது. இனி போதும் விட்டு தொடமா. அம்மன் கோயில் வாசலில அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்கலாமா? அள்ளி செல்லும் பச்சை கிளி பள்ளி அறை வரும் வர பத்தியம் இருக்கலாமா? ஏன் அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க. ஏங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? பணத்தை போட்டேன், தேடிட்டு இருக்கேன். பணமா? எவ்வளவு? 20 ரூபாய். எங்க போட்டீங்க? எங்க போட்டேன்னு தெரிஞ்சா நாங்க எடுத்துக்க மாட்டோமா? இல்ல தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமே தான். ஏங்க முழு நோட்டா போட்டீங்களா? 2 10? முழு நோட்டு தான். ஏங்க இந்த பணமா பாருங்க. ஆமாங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ்.
எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அக்கா பணம் கிடைச்சிருச்சு. என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. குழந்தைடா. என்னடா டே? யோ யார் அது? குழந்தை பார்த்தவ யாரியா? ஐயா ஐயா யோ என் குழந்தைங்க ஏய் குழந்தைய பாத்துக்கிறது இல்லையா? நல்லா இருக்கணும். நீங்க பிரேக் போடணும், என் குழந்தை செத்து இருக்கும். குழந்தை செத்தா எனக்கு என்னடா? விழுந்தது எங்க இல்ல, செத்து இருந்தா நாளை கோர்ட்டுக்கு போனேன். புறா பெத்து வளர்க்க முடியலன்னா தண்டவாளத்துல போடுங்க, குளங்குட்டியில போடுங்க. எங்க தான் கிடைச்சதா? போடா. ஐயோ எங்க நீங்க ஏதோ பாசத்தோட தான் குழந்தைய தூக்குறீங்கன்னு நினைச்சேன். நமக்கு எதிரா அதெல்லாம். வாட. யோ அறிவொளி ஐஏஎஸ்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த அறிவை யூஸே பண்ணாம தான் என்ன அர்த்தம்? என்ன சார் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறீங்க? என்னைய ரெஸ்பெக்ட் வேண்டிக்கிறது உனக்கு? ஏயா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம்? இங்க பாரு, கட்சிக்காரன் சொல்றதை கேட்டு வேலை செய்ய செய்ய இல்ல போயிட்டாரு. நீங்க யார் சார்? ஏண்டா நான் யாருன்னு எங்கிட்டயே கேக்குறேன். இதுக்காக எங்கூட வந்தீங்க? எங்க எம்எல்ஏ செல்லக்கனோட தம்பி, என்ன புரியாம பேசுறீங்க? வணக்கம் சார். உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. இது பாரு, பப்ளிக்கா பொலிட்டீஷியன் வர முடியுமா? அதுக்கு தான் பிளட் ரிலேஷன் என்ன அனுப்பிச்சிருக்காரு. டே பையில கொடுங்கடா. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கையெழுத்தாயி டெண்டர் எனக்கே சாங்ஷன் ஆகணும். கவலைப்படாதீங்க சார். நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு வாரத்துல ஃபைல் உங்களை தேடி வரும். என்னைய விளக்கணையா இருக்க? நாளையோட டெண்டர் கிடைச்சு இன்னும் 24 மணி நேரத்துல ஃபைல் கையெழுத்தாயி வீடு தேடி வரணும். இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு நீ ஊரை விட்டே போகணும். புரியுதா? 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், காலையில 10:30 தான் கையெழுத்தாக. இந்த ஆளு க்ளோஸ் தெரிஞ்சா கலெக்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவான்ல. ஃபைல் கையெழுத்தாயி வர்ற வரைக்கும் யாரும் அழுக கூடாது. கட்ட புருஷன் இப்படி கிடக்கும் போது எப்படி தம்பி அழுகாம இருக்க முடியும்? நீ அழு. இப்ப இடைத்தேர்தல் வர, அது கொப்படா செலவு பண்ணுவேன். நான் தானே பண்ணுவேன். டேய் பால் கம்பெனினா பேங்க்ல லோன் கொடுப்பாங்கடா, பை எலெக்ஷன் கொடுப்பாங்களா? இத பார், ஃபைல் கையெழுத்தாயி வர்ற வரைக்கும் இந்த ஆளு செத்ததை வெளியில் தெரியக்கூடாது. யாரு சத்தம் போட்டு அழுக கூடாது. வெளியில் தெரிஞ்சது கழுத்து நடிச்சு கொண்டு போடுவேன். அண்ணி 1000 தான் இருந்தாலும் நீ கட்டின சம்சாரம், உன்னால அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுதுக்கா. யோ 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம். அது இருக்குது, நீ போய் சேர்ந்தியா? அட போயா. ஐயோ சீக்கிரம் இறங்கு. இத வேற எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வாத்திய கோஷ்டி வருது மாமா. ஏதாவது பொண்ணு பொடிச்சுக்கு வயசுக்கு வந்திருக்கும், இல்லன்னா வயசானதுக்கு மண்டை போட்டிருக்கோம். அதை கட்டியே கட்டுருவா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வாங்க கும்பிடுறாங்க. ஏது இவ்வளவு தூரம் நம்ம ஊர் பக்கம்? நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டீ போடுங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். சும்மா இருக்க, கவுண்டரே சொல்லிட்டாரு, நீ குடிச்சிட்டு போலாம். ஆக டீ சாப்பிடுறது முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. அந்த நடைக்கு மொத்தமா சொன்ன எப்படி மாப்ள? தஞ்சாவூர் கோட்டு போன தடவை வந்தா வாசிச்சீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். குழந்தை பையன் ஆசைப்படுறானா என்னமோ லொள்ளு அடிக்கடா. பூனியாவது அடிங்கடானா. அப்புறம் மதுரையில் ஒரு நடை வாசிப்பாங்களே, அதை வாசிங்க. போதும் போதும்.
கோயம்புத்தூர். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப என்ன பண்றீங்க? வருதுடா. அது அதல்ல தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு ஆம்காம்க்கிறீங்க. என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே? கூட கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்ட மாட்டான். அடா என்ன ராசப்பா அம்மனி வீட்டு விசேஷம் வந்தவங்கள போய் வாசிக்க சொல்றிய? அம்மனி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களா? ஏன்டா அதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல? எங்கேயும் பேச விட்டீங்க, நீங்க தான் வாசிக்க விட்டீங்களா? பாசிபிளே சொல்லிருக்க வேண்டியதானே அம்மனி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்க அப்படின்ட்டு. அம்மனி கணக்கு சண்டை போட்டு விட்டீங்களா? சாகர வரைக்கும் வாசிக்கிறேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன மாமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களே இப்படி கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? அம்மனி சொல்லியாச்சு, நிறுத்துங்களா? தூக்கிட்டு ஓடுங்கடா. பாடுவா மாமா, எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு ஓடிடு. ನಗುವೋ ಮುಗನಲ್ಲೇ ನಿನ್ನ ಜಾರಿ ತಿಳಿಸಿ ನಗುವೋ ಮುಗನಲ್ಲೇ ನಿನ್ನ ಜಾರಿ ತಿಳಿಸಿ ನಗುವೋ ಮುಗನಲ್ಲೇ ನಿನ್ನ ಜಾರಿ ತಿಳಿಸಿ ನಗುವೋ ஏமணி, கச்சேரி எல்லாம் ஓ ஏற்பாடா? அதனால இப்படி இழுக்குது. ஜனங்களை எல்லாம் பாரு, தண்ணி தெளிச்சு விட்டு ஆடு மாதிரி தலை தூக்கி கிடக்குறாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருப்பேன். மாமா கொஞ்சம் சுமாரு. உனக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? இதென்ன கம்பு சண்டை சேவை கட்டுன்னு நினைச்சியா? விட்டா நானே பாடிடுவேன். அடங்க அப்பா சாமி, ஜனங்களை எல்லாம் பாத்தியா பரிதாபமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வருஷம் மழை தண்ணி இல்லாம காடுகரை எல்லாம் காஞ்சு கிடக்குது. நீ வாயை திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடின அம்புட்டு வெடிச்சிரும். அம்மனி கேட்டதுக்கு அப்புறம் பாடலனா எங்க காதல் எப்படி கனியே? இப்படி பேசினா காதல் கனியாது, கலட்டிக்கு. அக்கா, எனக்கு காலையில இருந்து வயித்தால புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன கைய பிடிச்சி தர தர இழுத்துட்டு வந்து இம்சை கொடுக்குறாங்க. இவன் கூட வந்தாலும் இம்சை, வரலன்னாலும் இம்சை. இதை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ ஐயா, இது மான பிரச்சனை. நான் பாடியே ஆகணும். கொஞ்சம் ஒத்துங்கோ. ஓ சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு. சரிகம பதனி சப்பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு. குயிலுக்கு தெரியாது ராகம், மயிலுக்கு தெரியாது தாளம். குயிலுக்கு தெரியாது ராகம், மயிலுக்கு தெரியாது தாளம். கடலுக்கு தெரியாது ஜதிகள், காற்றுக்கு தெரியாது ஸ்வரங்கள். சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு. சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு. அம்மா அம்மா என்று அழுகின்ற குழந்தைக்கு அம்மா அம்மா என்று அழுகின்ற குழந்தைக்கு ஆண்டவனே தந்த முதல் பாட்டு அதுதான் தாய் பாடும் தாலாட்டு.
தந்தன தந்தனா தான தந்தன தந்தனா தந்தன தந்தன தந்தனா தான தந்தன தந்தனா சங்கீத பூஷணம் நில்லும் பொண்ணா இது என்ன பாட்டு சொல்லும் பொண்ணா பாவரசி பூவரசி கூடி நின்னு கொலவ போட்டு பாடும் பாட்டு இது கும்மி பாட்டு அடவாசிங்கோண்ணா சேர்ந்து தாளம் போட்டு ஜிமிக்கி பாட்டையா ஏ கண்ணம்மாவ ரூட்டு போட்டு அமுக்கும் பாட்டையோ லாலாக்கு டோலு டப்பி டோலு மையா டோலு அளவுட்டேன் பாரு டீலு லோலாக்கு ஜிமிக்கி பாட்டையா ஏ கண்ணம்மாவ ரூட்டு போட்டு அமுக்கும் பாட்டையா சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே தான தந்தத்தோடு 7 சந்தங்களும் காலத்தோடு பான பம்பை ஊருமி தக்கை துந்துமியோடு பட்டி தொட்டி மொத்தமுமே மெட்டு கட்டி இட்டு கட்டி பாமரர்கள் சொல்லும் பாட்டு நாங்க பாடும் வில்லு பாட்டு சூப்பர் ஹிட் போட்டி பாட்டு ஊரெல்லாம் கேட்ட பாட்டு சூப்பர் ஹிட் போட்டி பாட்டு ஊரெல்லாம் கேட்ட பாட்டு பாடாதே சத்தம் போட்டு வாய் மேலே சென்சார் போட்டு மேல வீணா வந்து பாட்டுல நாட்டுல ஹாய் சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு சரிகம பதனிச பாட்டு தமிழ் பாட்டு அதை கேட்டு தலையாட்டு இல்லாமல போடுவாங்க வாக்காள பெருங்குடி மக்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வரப்போகும் தேர்தலிலே யோசிக்காதீங்க கவுண்டர, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன கிடக்குது? இத்தனை வருஷமா அவங்க தாத்தன் அப்பன் அண்ணன் எல்லாரும் எம்எல்ஏவா இருந்தாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்களா? இல்ல நம்ம சாதி சனத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்களா?
20 வருஷமா இந்த ஊரை குட்டிச்சோறு பண்ணதுதான் மிச்சம். அவன் அண்ணன் எம்எல்ஏ இருக்கிற போதே அந்த ஆளு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான். அவன் எம்எல்ஏ ஆயிட்டான், நம்ம ஊரையே பட்டா போட்டு வித்து போடுவாங்க. உங்கள மாதிரி நல்லவங்க இந்த பதவியில இருந்தா தான் நம்ம ஊருக்கு நல்லது செய்வீங்க, நம்ம சாதி சனங்களுக்கு சலுகை கிடைக்கும். அதனால தான் சொல்றேங்க, நீங்க இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறீங்க, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய எங்க பொறுப்பு. எம்எல்ஏ வந்துதான் நல்லது செய்யணுங்கிறது இல்ல, இப்பவே என்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது உங்க சொந்த பணத்தையும் முயற்சியும் வச்சு 4 பேருக்கு நல்ல காரியம் பண்ணீங்க. நம்ம தொகுதிக்கு முறைப்படி அரசாங்கம் ஒதுக்குற பணத்தை சுரண்டாம லஞ்சம் வாங்காம நல்ல முறையா செலவு பண்ணோம்னா அது உங்கள மாதிரி ஆளுங்களால தான் முடியுங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வாங்களேன். வந்துடுறேன். ஏனுங்க அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்களேன். எனக்கும் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்காதுங்களா? அட இவ ஒருத்தி, பொண்ணுக்கு இருக்கிற புத்தி அப்படியே இருக்குது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன்.